தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களுடைய பயோபிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க. இந்த படத்துடைய இயக்குனர் யாருன்னா இயக்குனர் திரு அரவிந்த்ராஜ் அவர்கள். அரவிந்த்ராஜ் யாருன்னா ஊமை விழிகள் படத்துடைய இயக்குனர். எல்லா படத்துலையுமே ஊமை விழிகள் படத்தை பற்றி பேசுவார். ஸோ அரவிந்த்ராஜ் இந்த படத்துடைய இயக்குனர். ஓவராலாக என்ன அப்படின்னும் போது நமக்கு தெரியும் இல்லையா, தேவரையா பற்றி நமக்கு கொஞ்சம் தெரியும். அதே மாதிரி என்னென்னா தேவர் குரு பூஜை அப்படிங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களும் எல்லா அமைச்சர்களும் எல்லாருமே வந்து மரியாதை செலுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இதை தாண்டி தென் மாவட்டங்களில் இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு வந்து அவர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும். இதுதான் அடிப்படையாக நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். சரி, இந்த படத்தை போய் பார்த்து ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம உள்ளே போனால் ஃபஸ்ட்டு அரவிந்த்ராஜ் டேரக்டர் அரவிந்த்ராஜே வந்து ஏதோ இந்த எஸ்பி சௌத்ரி சிவாஜி கணேசன் வாயில் பைப்பு வச்சுட்டு சிகரெட் பிடிக்கிற மாதிரி அவர் வந்து அங்கே இருக்கிற அந்த வக்கீல் அசிஸ்டன்ஸுக்கெலாம் வந்து பாடம் எடுக்கிறாரு. தேவரை யார் தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் மதுரையில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து அப்படியே காட்சி ஓடுது. அவர் வந்து எப்படி வந்து ஃபார்வர்ட் பிளாக்கில் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட நெருக்கமானார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் வந்து அவர் வந்து எப்படி இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தை இது பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து அவர் எப்படி வாழ்ந்து மறைந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டல்லாக கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. நம்ம ஒரு ஒரு பயோபிக் பார்க்குறோம் அப்படின்னா அந்த பயோபிக்கை வந்து நீங்கள் முழுசாக ஒரு வாழ்வியலாக கொடுக்கணும் அப்படின்னா அதில் பல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பல விஷயங்களோட சென்சிட்டிவான விஷயங்களை மட்டும் எடுக்கணும். இது எப்படி தெரியுமா இருக்குது, நீங்கள் நிறைய ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தேவரையா அவர்கள் வந்து வாழ்க்கை வரலாறு இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது அவர் வெளியில் வந்து ஒரு இடத்துல வந்து பேசுகிற முதுகுளத்தூர் தொகுதின்னு நினைக்கிறேன். முதுகுளத்தூரில் வந்து அந்த போட்டி போடும்போது அப்போ பேசின அந்த பேச்சை வச்சுட்டு இவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதில் வந்து எந்தளவுக்கு வந்து அத்தன்டிக்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பெருசாக இல்லை. ஆனால் இதில் வந்து பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. பெருங்காமநல்லூர் கலவரம்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ பெருங்காமநல்லூர் கலவரத்திலிருந்து ஒரு கதையை அவங்க ஸ்டார்ட் பண்ணி குற்றப்பரம்பரை சட்டத்தினால எந்த அளவுக்கு வந்து அன்றைய காலகட்டங்களில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு இவர் சிடிஏ ஆக்டை எப்படி எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக இவர் ஒரு பக்கம் போராடினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி இதுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படுத்தி இவரை ஏன் வந்து இந்த மக்கள் எல்லாருமே வந்து இவ்வளோ பெருசாக போட்டுறாங்க பாராட்டுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கப்புறம் இவரை வந்து ஏன் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் ஆதரித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லி இந்த ஆதரவுலேருந்து எப்படி ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இன்னமும் அந்த ஏரியாவில் மட்டும் பெருசாக வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி அதில் இவருக்கு ஏன் வந்து இவ்வளோ பெரிய மரியாதை இவ்வளோ மகுடம் சூட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயோபிக்கில் நிறைய சென்சிட்டிவான விஷயங்களும் இருக்கும். அதே மாதிரி எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, முத்துராமலிங்க தேவர் ஒரு ஜாதிய தலைவர் அப்படிங்கிறது இல்லை, அவர் ஜாதிய தலைவரில் ஒரு தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர்றதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் அதில் இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் எல்லாருமே ரசிச்சுருப்பாங்க. இது என்ன அப்படின்னும் போது இந்த படத்தை பார்க்கும்போது தேவரையாவுடைய முழு வரலாறை வந்து முழுசாக சொல்லாமலே பாதிலேயே வந்து அங்கங்கன்னு சொல்லிட்டு பயோபிக் ஏதோ முடிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதில் ராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காரு. ராஜா சாரோடைய மியூசிக் அப்படின்னும் போது தனியாக தெரியும். ஆனால் இதில் வந்து ராஜா சாரோடைய மியூசிக் தானா இது அப்படின்ற யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். அப்புறம் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்க, தேவரையா இருக்கும்போது அவர் ஆசையாக வளர்த்த மயிலுமே வந்து அந்த சோகம் தாங்காமல் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து தேவரையா இறந்த ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. அந்த மயில் வந்து சாப்பாடு போட்ட மாதிரி இருந்துச்சு. அது இறந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவத்தையும் காட்டலை. அது எதுக்காக சென்சார் போர்டு கருவி விட்டாங்களா என்னங்கிறது தெரியல. இது மாதிரி இந்த படத்தில் நிறைய கேள்விகளை எழுப்புச்சு. ஏன்னா பெருங்காமநல்லூர் கலவரங்கிறது அன்றைய காலகட்டங்களில் ஒரு பெரிய வரலாற்றில் வந்து ஒரு மிகப்பெரிய கருப்பு பக்கம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை பற்றி பேசிட்டு அதுக்கடுத்து குற்றப்பரம்பரை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் ராப்பொழுதில் எப்படியெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முதுகுளத்தூர் கலவரம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய கலவரம் ஆச்சு அப்படிங்கிறதும் ஒரு பெரிய விஷயம். அதனால் எவ்வளோ பெரிய சாதிய கலவரம் உண்டு பண்ணுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் பெரிய சென்சிட்டிவான விஷயம். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஒரு படத்தை எடுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் வீரியமாக இருந்திருக்குமோ அப்படிங்கிறதான் ஒரு இது. எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய தலைவர் ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு பயோபிக் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியல. வேணும்னா இந்த தேவரின மக்கள் தேவருடைய வரலாறு ஏதோ 19 தெரிஞ்சுக்கணும் அப்படின்றவங்க வேணால் இந்த படத்தை போய் பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.